ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். மைசெல்ஃப் சந்தியா, கோல்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். நான் டிஎஃப்எஸ் 7.1 டீம்ல இருந்து பேசுறேன். என்னோட அப்ளைன்ஸ் பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் நவீன் ப்ரோ, கோல்ட் டைரக்டர் தேவா ப்ரோ, கோல்ட் டைரக்டர் ஹேமா சிஸ்டர். என்னோட வெஸ்டேஜ் ஜேர்னியை பத்தி தான் சொல்ல போறேன். என்னோட பிஃபோர் வெஸ்டேஜ் என் லைஃப் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் வெஸ்டேஜ் என் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத தான் நான் ஷார்ட்டா உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிஃபோர் வெஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில 2.5 years ஒர்க் பண்ணிருக்கேன். சோ என்னோட லைஃப் அப்போ வந்து ஹாப்பியா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாலே சோ ரெகுலர் பேஸ்ல நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த லீவ்ன்றது இருக்கும். அந்த லீவ் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பியா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உமன்ஸா இருக்கவங்க நைட் ஷிஃப்ட் போறது சேஃப் அண்ட் செக்யூர் கிடையாது. ஆனாலுமே நான் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து நான் 2.5 years தான் அந்த கம்பெனில ஒரு 25,000 இன்கம் அப்படிங்கறத ஏர்ன் பண்ணிருக்கேன். பட் எனக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நான் ஆஃப்டர் வெஸ்டேஜ் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணி ஃப்ரீடமும் இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு டைம் ஃப்ரீடமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கு என்னோட காடுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கடைசி வாய்ப்பா எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டேஜ் அப்படிங்கிற பிசினஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி பண்ற பிசினஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தாரு. சோ ஃபர்ஸ்ட் நான் அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது வீட்டுல. ஏன்னா இன்கம் வந்து வரல அப்படிங்கறதுனால சோ நான் பிரான்ஸ் அடிக்கும் போது எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. சோ பிரான்ஸ் அடிச்சு அடுத்த 3வது மாசத்திலே நான் சில்வர் அப்படிங்கறத குவாலிஃபை பண்ணேன். அடுத்த ஒரு 3வது மாசமே நான் கோல்டு அப்படிங்கறத குவாலிஃபை பண்ணேன். ஒவ்வொரு மாசமும் என்னோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக என்னோட வீட்லயுமே எனக்கு சப்போர்ட் வந்து அதிகமாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மாவுமே இந்த வேலையில நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாங்க. எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு ₹1,00,000 வந்தாலும் இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரே ஒண்ணுதான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணேன். என்னன்னா, என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணேன். அதனால இன்னி வரைக்குமே நான் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா நான் பண்ண ஒர்க் தான். நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்டிங்ல 100 PV தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால இனி வரைக்குமே நான் 100 PV அப்படிங்கறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ண ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் பேஸ்ல அட்டெண்டன்ஸ், கான் கால், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு டைமிங்க்கு 8:50க்குனா நான் அதுக்கு பிஃபோர் 8:30க்குலாம் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணதான் என்னோட லைஃப் லைன்ஸும் என்னை பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட அப்ளைன்ஸ்க்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்திலும் டிமோட்டிவேட் ஆகும்போது என்னோட அப்ளைன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சோ தேங்க்யூ அப்ளைன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சப்போர்ட் இல்லைனாலும் நான் இன்கம் ஏர்ன் பண்ணும்போது எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாரு. நிறைய விஷயத்த உன்னால முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்ன ஒர்க் பண்ண வச்சாரு எங்க ஹஸ்பண்ட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளால முடியலன்னா யாராலையும் முடியாது அப்படின்றத மட்டும் தான் நான் மைண்ட் தாட்ல வச்சேன். ஏன்னா நான் வந்து என்ன நம்பினேன், ஓகேங்களா, என்ன நம்பதுனாலதான் நான் இந்த இடத்துல இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஆவரேஜா ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் பாத்தீங்கன்னா ₹263 தான் இன்கம் ஏர்ன் பண்ணேன். அப்புறம் இப்ப ஆவரேஜா 21,000 மந்த்லி இன்கம்ன்றது நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்னு கூட சொல்வேன். ஏன்னா நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணும்போது 2.5 வருஷத்துல தான் 25,000 அப்படிங்கறத சம்பளத்தை ஏர்ன் பண்ணேன். ஆனா நம்ம வெஸ்டீஸ்ல 1.25 வருஷத்துல நான் வந்து 21,000 அப்படிங்கறத ஏர்ன் பண்றேன். இது ஸ்டாப் ஆகாது. ஏன்னா என்னோட அப்ளைன்ஸ் கைடன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி என் லைஃப் லைன்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லா லைஃப் லைன்ஸ்க்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்னோட இன்கம் வந்து growthல கண்டிப்பா ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து விடாமுயற்சியோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பா எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் மெஜாரிட்டியா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னு சொல்றேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், ஏன்னா நம்ம லைஃப் வந்து இப்படியே இருக்காது. ஃபியூச்சர் நம்ம யோசிச்சா கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா கண்டிப்பா இதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை விட ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டைம் ஃப்ரீடமும் இருக்கு, மணி ஃப்ரீடமும் இருக்கு. நம்ம தேவையானப்ப ஒர்க் பண்ணி நம்மளோட இன்கம் வந்து ஈஸியா க்ரோத் பண்ண முடியும். ஆனா ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது காமனா எல்லாருக்குமே ஒரு வெஸ்டேஜ் இல்லைனாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது வரும். ஆனா வெஸ்டேஜ்ல நம்ம சாதிக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்றத நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லா லீடர்ஸும் எடுத்து பண்ணும்போது சக்சஸ் ஆகும். தேங்க்யூ லீடர்ஸ். விஷ் யூ வெல்த்.